இயேசு இன்று தன் சீடர்களுக்குத் தருகிறார் திருவிருந்து. இயேசு இன்று தன் சீடர்களுக்குத் தருகிறார் திருவிருந்து. இது உலகினரின் பாவம் போக்க வந்த அருமருந்து. இயேசு இன்று தன் சீடர்களுக்குத் தருகிறார் திருவிருந்து. இது உலகினரின் பாவம் போக்க வந்த அருமருந்து. இதை உபவாசம் இருந்து உண்ண வேண்டும். இதை உண்போர் ஏழைகளுக்கு உதவியும் பண்ண வேண்டும். இது இயேசு உலக மானிடருக்குத் தரும் அவரின் ஊனுடல். இது இயேசு உலக மானிடருக்குத் தரும் அவரின் ஊனுடல். இது ஒப்புரவு செய்தபின்தான் உண்ண வேண்டும் உலக மானிடர். இது ஞான சுவையுள்ள வானக உணவு. இதை உண்போருக்கு நிறைவேறும் வானக கனவு. இயேசு நமக்கு தன் திரு இரத்தத்தையும் பானமாக தருகிறார். இதை பருகுவோரெல்லாம் வானக ஞானத்தை பெறுகிறார். இயேசு நமக்கு தன் திரு இரத்தத்தையும் பானமாக தருகிறார். இதை பருகுவோரெல்லாம் வானக ஞானத்தை பெறுகிறார். இத்திருவிருந்தை உலகில் சச்சரவு செய்தவர்கள் தங்கள் ஆன்மாவை துப்புரவு செய்யாமல் உண்ணக்கூடாது. இயேசு தரும் இத்திருவிருந்தை அவசங்கி பண்ணக்கூடாது. இத்திருவிருந்தை உலகில் சச்சரவு செய்தவர்கள் தங்கள் ஆன்மாவை துப்புரவு செய்யாமல் உண்ணக்கூடாது. இயேசு தரும் இந்த திருவிருந்தை அவசங்கி பண்ணக்கூடாது. இயேசு தன் சீடர்களுக்கு திருவிருந்தை தந்தபின் விண்ணகம் செல்லப் போகிறார். அவர் ஏவைக்கு சாத்தானால் வந்த சாபையும் கொல்லப் போகிறார். இயேசு தன் சீடர்களுக்கு திருவிருந்தை தந்தபின் விண்ணகம் செல்லப் போகிறார். அவர் ஏவைக்கு சாத்தானால் வந்த சாபையும் கொல்லப் போகிறார். இயேசு வேதம் தழுவி தன் பாவத்தை கழுவியவர்களுக்கு இத்திருவிருந்தை தருவார். கண்ணியமாய் வாழ்ந்து புண்ணியம் செய்தவர்களே இத்திருவிருந்தை பெறுவார். இயேசு வேதம் தழுவி தன் பாவத்தை கழுவியவர்களுக்கு இத்திருவிருந்தை தருவார். கண்ணியமாய் வாழ்ந்து புண்ணியம் செய்தவர்களே இத்திருவிருந்தை பெறுவார். தான் தரும் திருவிருந்தை எல்லோரும் உண்ண வேண்டும் என்பதுதான் இயேசுவின் ஆசை. அதற்காகத்தான் தினமும் நடக்கிறது திருப்பலி பூசை. தான் தரும் திருவிருந்தை எல்லோரும் உண்ண வேண்டும் என்பதுதான் இயேசுவின் ஆசை. அதற்காகத்தான் தினமும் நடக்கிறது திருப்பலி பூசை. கத்தோலிக்க கிறிஸ்தவனே இத்திருவிருந்தை தினமும் உண்ண பாக்கியம் பெற்றவன். ஏனென்றால் அவன்தான் இறை வார்த்தையை பழுதின்றி கற்றவன். கத்தோலிக்க கிறிஸ்தவனே இந்த திருவிருந்தை தினமும் உண்ண பாக்கியம் பெற்றவன். ஏனென்றால் அவன்தான் இறை வார்த்தையை பழுதின்றி கற்றவன். இயேசு தரும் திருவுணவை உண்ணாதவர்களுக்கு இயேசு மீது அன்பில்லை. அதனால் அவர்களுக்கு இறை அரசிலும் பங்கில்லை. இயேசு தரும் திருவுணவை உண்ணாதவர்களுக்கு இயேசு மீது அன்பில்லை. அதனால் அவர்களுக்கு இறை அரசிலும் பங்கில்லை. இதுதான் இயேசு திருவுணவை உண்ணுபவர்களுக்கு விதித்த விதி. இயேசுவின் சொல்லை மீறி நடப்பதுதான் அலகை செய்த சதி.
இதுதான் இயேசு திருவுணவை உண்ணுவதற்கு விதித்த விதி. இயேசுவின் சொல்லை மீறி நடப்பதுதான் அலகையின் சதி. நம்மை இந்த தேவ மன்னாவை உண்ண ஊக்கப்படுத்துகிறார் நம் காவல் தூதர். நம்மை இந்த தேவ மன்னாவை உண்ண ஊக்கப்படுத்துகிறார் நம் காவல் தூதர். தன்னையே உணவாக உண்ணச் சொல்லுகிறார் நம் இயேசுநாதர். நம்மை இந்த தேவ மன்னாவை உண்ணச் சொல்லுகிறார் நம் காவல் தூதர். தன்னையே உணவாக உண்ணச் சொல்லுகிறார் நம் இயேசுநாதர். தன்னையே உணவாக உண்ணச் சொல்லுகிறார் அன்னாவின் பேரன். தன்னையே உணவாக உண்ணச் சொல்லுகிறார் அன்னாவின் பேரன். நமக்காக இரத்தம் சிந்தியவர்தானே அந்த சுத்த வீரன். தன்னையே உணவாக உண்ணச் சொல்லுகிறார் அன்னாவின் பேரன். நமக்காக இரத்தம் சிந்தியவர்தானே அந்த சுத்த வீரன்.